செம்ம வேற லெவல் வைபா இருக்கு பாக்குறதுக்கு. அத உங்களுக்கு எப்படி இருக்கு? அதேதான், இது அவுத்து மாடு அவுத்து வெளியே வர வரைக்கும் எங்களுக்கு இது மட்டும்தான். இது தவிர வேற எதுவும் யோசிக்கவில்லை. இப்ப நான் உங்களையே அவாய்ட் பண்ணிட்டு தான் வந்தேன், வேற வழியில. நீங்க திரும்ப வந்து பிளாக் பண்ணிட்டீங்க, சரின்னு சொல்லிட்டு பேசுறோம். கண்டிப்பா அவரோட சலங்க சத்தம் எங்களுக்கு பயங்கர அட்ராக்ட் இருந்துச்சு, அதனால கண்டிப்பா எடுத்தே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் எடுத்தோம். சரி, வீட்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிருப்பீங்கல்ல, எப்படியா ஜெயிச்சிடற அந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி எல்லாம் பாத்துக்குவோம். யாருக்கும் எந்த பாதகமும் இல்லாம நமக்கு சாதகமா வெளியில வந்து டாடா ஏசில ஏத்தி வரும்போதுலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கோயில் மாடுனால பசங்க நிறைய பேர் வருவாங்களா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதெல்லாத்தையும் தாண்டி வந்து உங்க மாடு வந்து வெற்றி பெற்றதுக்கு பிறகாக வந்து நீங்க திருப்பி உங்க ஊருக்கு போவீங்கல்ல, அந்த ஊருக்குள்ள நுழையிறப்ப எப்படி அந்த ஒரு எப்படி கெத்தா இருக்கும்? டாடா ஏசில பாட்டுலாம் அவ்வளவு போட முடியாது, ஆனா நாங்க இதுக்குன்னே பாட்டு போட்டு தனியா கொண்டு போமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பரிசு வாங்கி போகும்போது அது ஒரு தனி மதுரைனாலே அழகர் பாட்டு தானே, அந்த ஒரு 2 வரி அழகர் வராது அந்த சாங். ஒரு 2 வரி நீங்க இப்ப ஜெயிச்சிட்டாருன்னு நினைச்சுக்கோங்க, மில்க் வந்து ஜெயிச்சிட்டாரு, இப்ப எப்படி பாடுவீங்க? அந்த எல்லாருக்குமே மதுரைனாலே அழகர் பாட்டு தான் ரொம்ப ஃபேமஸ். வராரு வராரு அழகர் வராரு சாங் அதான் ரொம்ப வரும், அதான் பாட்டு. மில்க்கு வந்து உங்க பாஷையில உங்க துணியில வந்து ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? மில்க்குக்கா இதுக்கு என்ன ஆல் தி பெஸ்ட் சொல்றது, மில்க்குனாலே இது அவ்வளவுதான். தேங்க்யூ.